2008ஆம் ஆண்டு மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருந்ததால் கிராமப்புற பெண்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தனர். நகர பெண்களும் குறைந்த விலையில் கிடைத்த நாப்கின்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினர். அவற்றில் உள்ள ரசாயனங்களின் காரணமாக அரிப்பு, தோல் எரிச்சல், துர்நாற்றம், ஒழுங்கற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. இந்த பிரச்சனைகளை மற்ற பெண்களைப் போலவே அனுபவித்த கோமதி அம்மா பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான சானிட்டரி நாப்கின் தேவை என்று முடிவு செய்தார். அந்த முடிவின் முயற்சியாக சானிட்டரி நாப்கினை லேயர் பை லேயராக ஆய்வு செய்து சர்ஜிக்கல் கிரேட் காட்டனை பயன்படுத்தி பாதுகாப்பான சருமத்திற்கு ஏற்ற சானிட்டரி நாப்கினை உருவாக்கினார். அதுவே ஃபெமி. டாக்டர் கோமதி அம்மா வெறும் 1 லட்சம் முதலீட்டில் ஃபெமியை வீட்டிலிருந்தே தொடங்கினார். வீடுகள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு சென்று பெண்களுக்கு ஃபெமி பற்றிய விழிப்புணர்வை வழங்கினார். ஃபெமி பயன்படுத்திய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பெரிய மாற்றத்தை கண்டனர். ஃபெமி ஒரு தயாரிப்பை தாண்டி நம்பிக்கையாக மாறியது. அடுத்து வந்த மிகப்பெரிய திருப்பு முனை தென்னிந்தியாவின் முன்னணி நடிகை நயன்தாரா அவர்கள் ஃபெமியை பயன்படுத்தி அவரது மாதவிடாய் காலத்தில் கம்ஃபர்டபுளாக இருந்தார். அதன் விளைவாக இந்த சானிட்டரி நாப்கின் மேலும் பல பெண்களை சென்றடைய வேண்டும் என்று முடிவு செய்தனர். 2023ஆம் ஆண்டு ஃபெமி குடும்பத்தில் கோ-ஃபவுண்டர்ஸாக நயன்தாரா அவர்கள் மற்றும் விக்னேஷ் சிவன் அவர்கள் இணைந்தனர். அதுவே ஃபெமி 9ஆக மாறிய முக்கிய தருணம். அதை கொண்டாடும் வகையில் 2024ஆம் ஆண்டு ஃபெமி 9 கிராண்ட் சக்சஸ் லான்ச் விழா நடைபெற்றது. அந்த விழாவில் மாதவிடாய் தீட்டு இல்லை, மாதவிடாய் மங்களம் என்பதை அனைவருக்கும் புரிய வைத்தனர். இந்த முயற்சி மாவட்டம் முதல் மாநிலம் வரை ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர், விமன் என்டர்பிரனர்ஸ் மற்றும் ஆஸ்பிரிங் பிசினஸ் லீடர்ஸ் ஃபெமி 9உடன் தங்களது பிசினஸ் கனவுகளை தொடங்க வழிகாட்டியது. ஃபெமி 9 இன்று இந்தியாவில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், ஓமன், UAE, USA, கனடா, ஜெர்மனி, இலங்கை ஆகிய 8 நாடுகளில் கால் பதித்துள்ளது. வீட்டில் தொடங்கிய ஒரு முயற்சி இன்று குளோபல் பிராண்டாக மாறியுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு மதுரையில் பிரம்மாண்டமான ஃபெமி 9 விருது வழங்கும் விழா நயன்தாரா அவர்கள், விக்னேஷ் சிவன் அவர்கள் மற்றும் கோமதி அம்மா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் அவர்களின் முன்னேற்றத்திற்கும் செய்த பங்களிப்பிற்காக டாக்டர் கோமதி அம்மா பல பெரிய விருதுகளை பெற்றுள்ளார். இன்டர்நேஷனல் தமிழ் யூனிவர்சிட்டி டாக்டரேட் அவார்ட், மருத்துவ மகுடம், ஷீ அவார்ட், ஃபாதர்ஸ் டே அன்று செய்த நோபல் ரெக்கார்ட், பிளாஸ்டிக் பேடுகளை தவிர்ப்போம் என்ற விழிப்புணர்வுக்கான நோபல் அவார்ட், ஆனந்த சஞ்சீவனம் 7 சக்ராஸுக்கான நோபல் ரெக்கார்ட், நியூ டெல்லியில் கவர்னர் கையால் பெற்ற ஹைஜீன் அவார்ட், மருத்துவ மாநாட்டில் சிறப்பு FOGSI அவார்ட் என பல விருதுகள் இவருக்கு கிடைத்துள்ளன. இவை அனைத்தையும் தாண்டி இவரின் சேவைக்கு மகுடம் சூட்டும் விதமாக தமிழக அரசின் சிறப்பு மரியாதையான தமிழ் மகள் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இவரின் தலைமைத்துவமும் முன்னேற்ற பயணமும் போற்றும் விதமாக தமிழ்நாடு MBA வணிகவியல் பாடத்திட்டத்தில் டாக்டர் கோமதி அம்மா அவர்களின் வாழ்க்கை பயணம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. அடுத்த தலைமுறையை தாண்டி தோன்ற வேண்டிய அடையாளம். பெண்களின் மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வை உலக அளவில் எடுத்துச் செல்லும் வகையில் பாங்காங்கில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஐநா சபை கான்பரன்ஸிலும் இவரது குரல் ஒலித்தது. இவர் ஃபெமி 9இல் கோலோச்சி நிற்பதோடு மட்டுமல்லாமல் ஆனந்த சஞ்சீவனம் மற்றும் AS ஃபவுண்டேஷன் போன்ற இயக்கங்களின் மூலம் ஒரு தனி மனிதனை 9 முக்கிய கோட்பாடுகளின் மூலமாக தலைசிறந்த மனிதனாக உருவாக்குபவர் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவத்தை கற்றுக் கொடுத்து வருகிறார். இவர் ஒரு சமூக மாற்றத்தின் வெளிச்சமாக திகழ்கிறார். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற GBC சாப்டர் 1 சிங்கப்பெண் அவார்ட்ஸ் மூலம் ஃபெமி 9 வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு மரியாதையும் அங்கீகாரமும் வழங்கப்பட்டது. ஃபெமி 9 ஒரு பிசினஸ் அல்ல, பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் இயக்கம். குடும்பம், வேலை, கனவு எதையும் சுமந்து முன்னேறும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஃபெமி 9 ஆதரவாக நிற்கிறது. Wherever she goes, whatever she dreams, ஃபெமி 9
will walk with care. Strong, steady, supportive.